So இப்போ 10th standard mathsல geometry sum இருக்கு. 8 marks இந்த question attempt பண்ணா நமக்கு வரும். So இதை எப்படி ஈஸியா attempt பண்ணலாம், எப்படி கரெக்ட்டா நம்ம proceed பண்ண step by step நமக்கு கண்டிப்பா அந்த marks வரும். So first வந்து obviously நம்ம question number போடுறோம். Question number வந்து 43. நீங்க அதுல வந்து A ஆ B ஆன்றத நீங்க கரெக்ட்டா பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. Next வந்து நம்ம main அந்த sumல இருக்கிற important components let us note down. Diameter வந்து 6 ன்னு இருக்கிறதுனால radius நம்ம that's what we need. அது வந்து diameter by 2 that is 6 by 2 that is 3. So இந்த sumல வந்து diameter கொடுத்ததுனால நமக்கு இந்த ஒரு ஸ்டெப் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பாயிண்ட் P சொல்லியிருக்காங்க. அது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்த்தா 8 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ OP is 8 centimeters. ஸோ இது பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், as students we will just go and start drawing the diagram. அது பண்ணாமல் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து ரஃப் டயக்ராம். ஸோ நம்ம ரஃப் டயக்ராம்ன்றது ஹெட்டிங் எழுதலாம் ஃபஸ்ட்டு. ரஃப் டயக்ராம்னா இஷ்டத்துக்கு ரஃபாக வரையக்கூடாது. அந்த டயக்ராம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல தான். அண்ட் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் தட் ஆர் கிவன் தேர் should also be a part of the rough diagram. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அந்த சர்க்கிள்லேருந்து அந்த பாயிண்ட் சொன்னால OP அதோட ரெப்ரசன்டேஷன் நம்ம போடுறோம். அதோட சும்மா ஒரு மெஷர்மெண்ட் தான் இது, எக்ஸாக்ட் 8 வராது. ஸோ இந்த ரஃப் டயக்ராம் பார்த்தோன்னா ஹவு த ஃபைனல் டயக்ராம் இஸ் கோயிங் டு பி அது மாதிரியே நம்ம வரையணும். ஆப்வியஸ்லி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இருக்காதானா, இட்ஸ் ஜஸ்ட் டு கிவ் அன் ஐடியா லைக் ஹவு த ஃபைனல் டயக்ராம் இஸ் கோயிங் டு பி. ரஃப் டயக்ராமுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது. ஸோ இதை ஒமிட் பண்ணாமல் நீங்கள் வரைஞ்சே ஆகணும். கண்டிப்பாக 2 marks இல்லைன்னா 3 marks இதுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடுங்க. அதுக்கு ஹெட்டிங்கும் அந்த மாதிரி கொடுத்துருங்க. Now let us move on to do the main actually. So first we will begin by taking 3 centimeters தான் எடுக்கணும். ஏன்னா ரேடியஸ் வந்து 3ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்பஸில் அந்த 3 centimeter ரேடியஸை மெஷர் பண்ணிவிட்டு let us start by drawing a circle. ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. we'll name it as O. So let us mark P, a point outside the circle at a distance of 8 centimeters, and now let us connect O and P using a scale. உடனே அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம எழுதிடணும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது 8 centimeters. Next we have to draw the perpendicular bisector. இப்போ perpendicular bisector வரையணும்னா என்ன செய்யணும்னா ஒரு end point அதாவது Oலேருந்து more than half நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி draw 2 arcs, one on top and the other one down. ஸோ நெக்ஸ்ட்டு Pயில் வச்சுட்டு அதை கட் பண்ணுங்கள். அந்த ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணிங்கன்னா we will be getting 2 new points at the intersect are a point. So now we will connect those 2 points. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், that is M. இப்போ நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு. Mல வந்து கரெக்டாக அந்த காம்பஸ் வச்சுக்கோங்க. OM அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு சர்க்கிள் you have to draw now. With M as the center and OM as the radius, draw a circle. So when you draw this circle, it will be obviously cutting O and P, but at the same time you can see that it has cut the circle at 2 points. And the ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம A and B அப்படின்னு let us name it. So almost over நம்ம work இப்போ. Now let us connect B with P, and next we are going to connect A with P. So we have joined AP and BP. AP BP தான் நம்மளுக்கு required tangents. ஸோ எல்லா மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக பார்த்துடலாம். இப்போ இந்த AP ஓட மெஷர்மெண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம இது 7.4 centimeters.
ஸோ இப்போ whatever measurement you are writing on topல APக்கு எழுதுறதே தான் சேம் திங் நீங்கள் BPக்கும் எழுதணும். மெஷர் பண்ணாலும் அதுதான் வரும். ஆனால் நீங்கள் மெஷர்மெண்ட் டாப் அண்ட் டவுன் யூ ஹேவ் டு ரைட். சப்போஸ் இந்த கொஷனில் வந்து வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் த பித்தாகரஸ் தியரம் அண்ட் யூ ஹேவ் டு சால்வ் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ இதுக்கு நம்மளுக்கு 2 வேல்யூ இருக்குது. அதாவது 8 you already know and the other one is 3 centimeters. So you applying the formula you have to find out. All this you have to do in case they ask for verification. So if it is asked, you have to solve using the Pythagoras theorem in this way. So கேக்கல அப்படினா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் tangents இந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு என்ன செஞ்சீங்களோ அதே தாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதிட்டிங்கன்னா the whole thing will be very neat and உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மார்க்ஸும் வரும். வெரிஃபிகேஷனும் நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம். சப்போஸ் கேட்கலன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. My dear friends, I hope you found this video very interesting and very useful. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் உங்களுக்கு தெரியணும் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிகின் வித் கொஷின் நம்பர், ரைட் டவுன் ஆல் த திங்ஸ் தட் ஆர் கிவன் தேர். அந்த ரஃப் டயக்ராம்னு ஹெட்டிங் கொடுங்க, அதில் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதிடுங்க அண்ட் ஸ்டெப் வைஸ் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த டயக்ராம்ஸ் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கூட சொல்லியிருக்கோம். இல்லை கேட்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த ஸ்டெப் மட்டும் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ do all this and I'm sure that you will be able to get the full marks. All the best children. Thank you.